கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு? மயக்கம் வர மாதிரி இருக்கு. அது சுகர் பேஷண்ட் அப்படி தான் இருக்கு. How do you feel? அழுக வைக்காதடா. அழுகலாம் இல்ல. ஜஸ்ட் என்ன தோணுது? சந்தோஷமா இருக்குது. பிள்ளை பார்த்து கல்யாண கோலத்தில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண் பிள்ளை தனியறை புகுந்ததிலே ஒரு பிரிவுக்கு ஒத்திகையை பார்த்து கொண்டே என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே. கல்யாண கோலத்துல தன்னோட பொண்ணை பார்த்துட்டு இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. எல்லா அம்மாக்களுக்கும் பொண்ணுக்கும் இந்த ஒரு மொமெண்ட்டை மறக்கவே முடியாது. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் ரொம்ப சோகமாவும் இருக்கும். கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும்போது இதுக்கப்புறமா அம்மா வீட்டில் இருக்க முடியாது, அப்பப்போ ஒரு கெஸ்ட் மாதிரி எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வந்துட்டு போகணும், அந்த ஒரு நினைப்பு வரும்போது அப்படியே எல்லாமே தலைகீழா மாறின மாதிரி இருக்குங்க. இங்கேயும் அப்படிதான் நடக்குது. ஸோ இவங்களுக்கு கல்யாண பொண்ணு ரெடியா இருக்காங்க. அண்ட் கல்யாண பொண்ணுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கிட்ட வம்பிழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அழ வைக்காதீங்க. பொண்ணு கல்யாண கோலத்தில் பார்க்கும்போது இதை விட வேற என்ன வேணும் ஒரு தாய்க்கு அப்படின்னு தானே நினைக்க தோணும். அப்படிதாங்க அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. பொண்ணு கல்யாண கோலத்தில் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க. வைப் வித் கார்த்திக் 7 கார்த்திகேயன் சந்திரசேகர் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. துபாயில் இருக்கிற இவர் அடிக்கடி அவங்க அம்மா கூட ஜாலியாக கதை பேசி வீடியோலாம் போடுவார். அண்ட் அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகும். ஒரு பொண்ணாக பிறந்து அந்த பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அது ஒரு பெரிய டிசிஷனுங்க. ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க அப்படின்றத இப்போதாங்க நான் உணர்றேன். என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணமாகி வேறொரு வீட்டுக்கு போகும்போது எனக்கு இது இப்போதான் புரியுது அப்படின்னு இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஒரு மொமெண்ட்டை உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.